வந்து வலது கையில் பெயின் இருக்குது. இப்போ தசை பிறந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இப்போ கொஞ்சம் காலமாக மலச்சிக்கல் இருக்குது. அப்புறம் நுரையீரலில் நிறையா சளி கட்டிருக்கு. ஓகே, இப்போ வலி ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, கையை தூக்க எவ்வளோ தூக்க முடியுது? தூக்கலாம், ஆனால் அந்த பிடிப்பு இல்லை எவ்வளோ தூக்க முடியுது? எல்லாம் ஃபுல்லாக இவ்வளோ நேராக வரல. வரல 1 வருஷமாக இந்த பிரச்சனை. ரைட், ஐயாவுக்கு என்ன பாயிண்ட் போடலாங்க ஐயா? ரைட், ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இது ஷெட்டிங்கா? ஏங்களா? பீங்களா? இது குட். ஐயா தூக்குங்க. எப்படி தூக்குங்க? கொஞ்சம் ரிலீஸ். எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு? 50%. 50%. சிக்கு அடுத்து வேற என்ன கொடுக்கலாம்? பி. இது ஷெண்டிங்கா? இது ஏவா? இது ஐயா கையை தூக்குங்க ஐயா. சி. நல்லா ஃப்ரீயா. இப்போ அந்த கையை அப்படியே இப்படி வச்சு இப்போ நேராக தூக்குங்க. கை முன்ன பின்னாடி போகாதுன்னு தானே சொன்னீங்க? எழுந்து பின்னாடி கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கு. பின்னாடி இவ்வளோ போகணும் முன்ன. ஃபர்ஸ்ட் இங்கே வரேன். நான் சொன்னது இந்த 1.5 வருஷத்துல இந்த கை இப்படி போகுமான்னு. போகாது. எவ்வளோ வந்திருக்கு அப்படியே காட்டுங்க. தெரியுதா? இப்போ உட்காரு. பேசல் கேங்லியா, ரைட்? மூச்சு உள்ள எடுங்க. இப்போ கையை தூக்குங்க. இப்போ கையை பின்னாடி கொண்டு போங்க. எழுந்து கொண்டு போங்க. இப்போ கை எங்கே போயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன வந்துருக்குங்களா? ரைட், உட்காருங்க. செரிபெலம் செரிபெலம் ஏக்கு எக்ஸ்டென்ஷன் தானே சொன்னோம்? இப்போ பண்ணுங்க. யா சி எங்கே வந்திருக்க? தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? ஐயா இப்போ கை நல்லா போகிறது தெரியுதா உங்களுக்கு? இப்போ கை தூக்குங்க. வலி எவ்வளோ குறைஞ்சிருக்கு சொல்லுங்க. 90% குறைஞ்சிருக்கு. எஸ். எத்தனை வருஷம் பெயின்? 1.5 வருஷம். 1.5 வருஷமா கை தூக்க முடியல இல்லை? ரைட். இப்போ உடம்பு எப்படி ஊசி போடுறது? நல்லா ரிலாக்ஸ் இருக்கு. ஃப்ரீயாக இருக்கா? நெஞ்செல்லாம் ஃப்ரீயாக இருக்கா? ஆக்டிவாக. ரைட், ஓகே. கண்ணு பாருங்க இப்போ. ரைட்னஸ் தெரியுதுங்களா? ரைட், வெரி குட். ரைட், குட். நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர். நான் இப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. பட் எங்கேயோ சம் லேக்கிங் இருக்குது. நிறைய பெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இமீடியட்டாக என்னால், அதாவது பெயின் க்யூர் ஆகும், பட் இருந்தாலும் ஒரு இமீடியட் பெயின் ரிலீஃப் கொடுத்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் சாரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பேரலிசிஸ் கேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கை தூக்கி வச்சார். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நான் எப்படி பண்ணுறாரு, எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் வச்சு அவர் கால் பண்ணேன். சரி வந்து அட்டன் பண்ணுங்க சார் சொன்னேன். நான் அட்டன் பண்ணேன். பட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணல பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்ஸு கண்ணுக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலீஃப், அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ரிலீஃப். ஒரு பேஷண்ட் இப்போ இன்றைக்கி கிளாஸ் எடுக்கும்போது வந்திருந்தாங்க, கை தூக்க முடியல. அந்த சார் வந்து ஒரு பாயிண்ட் போடுறாரு, இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அது இப்போ இது பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ என் கிளினிக் போய் நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போனால் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிங்க. மெயினாக வந்து இந்த ஃபிசியோதெரபி டாக்டர்ஸு, நிறைய இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக் வச்சுருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸை படிங்க. நீங்கள் பண்ணுற பெயின் மேனேஜ்மெண்ட் கூட இந்த தெராப்பி பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே நலம் அக்குபஞ்சர் கிளினிக்கு மனோகர் சார்கிட்ட YNSA கிளாஸுக்கு வந்தேன். நான் அவரோட டிசிஎம் ஸ்டூடெண்ட்டு. டிசிஎம் அவர் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் YNSA கோர்ஸும் சேர்த்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், ரிசல்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். சார் சொல்லி மட்டும் கொடுக்காம நிறைய டெஸ்டிமோனியல்ஸும் காமிச்சார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் சார். தேங்க்யூ.